தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் டிசம்பர் 12. இன்று அவருடைய ரசிகர்கள் மற்றும் தமிழ் சினிமாவில் உள்ள பிரபலங்கள் எல்லாருமே கொண்டாடி அவரை வாழ்த்தி மகிழ்கிறாங்க. ரஜினிகாந்த் இவ்வளோ வயசாகியும் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வெறும் லக்குனால் மட்டுமே அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ரஜினிகாந்த் இந்த அளவுக்கு புகழின் உச்சியில் இருக்கிறதுக்கும் அவரை ரசிகர்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறது காரணமே அவருடைய கடினமான உழைப்பு. அவர் சார்ந்த துறையில் அவர் உழைக்கிற உழைப்பு தான் அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமானவங்க யார் அப்படின்றது நல்ல கவர்ச்சியான நல்ல கலரான அப்படின்னு சொல்லப்படுகிற தோற்றத்தை உடையவங்க தான் தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் உடைச்சி தனக்குன்னு ஒரு ரசிகர் படையை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சாரும். ஒரு கருப்பான நிறத்தில் ஒரு சாதாரண ஒரு கண்ட்ராக்டராக வேலை பார்த்த ஒரு நபர் அதுக்கப்புறம் சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதுக்கப்புறம் படித்து அந்த கலைத்துறையில் அவர் படித்து அதுக்கப்புறமா வாய்ப்பு தேடி பாலச்சந்தர் அவர்கள் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் மிகப்பெரியது. அதற்கு அவருடைய கடினமான உழைப்பு அவருடைய டெடிகேஷன் தான் கண்டிப்பாக காரணம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய மிக பெரிய பெரிய டேலண்டான ஆக்டர்லாம் நிறையா பேர் இருந்தாங்க. ரஜினிகாந்தோட மற்ற நடிகர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் நல்லா பெரும் வசூலையும் நல்ல செல்வாக்கையும் இருக்கிற மாதிரி நிறைய பேர் அவர் போட்டிக்கு இருந்தாங்க. அத்தனை பேரோட போட்டிக்கு மத்தியில் இந்த குதிரை மட்டும் அடித்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற ஒரு பேர் தான் ரஜினிகாந்த். அந்த இதை அவர் உருவாக்கிட்டார். கமல் ரஜினி அப்படிங்கிற ஒரு 2 நடிகர்கள் இந்த தமிழ் சினிமாவை வசப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களோட நிறைய போட்டியாளர்கள் இருந்தாலுமே இவங்க 2 பேரோட நடிப்பு திறன் அந்த ரசிகர் பட்டாளத்தை தட்டி எழுப்பி அவங்க தனக்குன்னு ஒரு பட்டாளத்தை சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றளவும் நிலைத்து இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தோல்விகளே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தோல்வி படம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பொருளாதார தயாரிப்பாளருக்கு அது தோல்வி அமைஞ்சிருக்குமே தவிர அந்த படங்கள் நல்ல திரையரங்களை ஓட தெரிஞ்சிருக்கும். தயாரிப்பாளர்களுக்கு நினைத்த முதலீடையும் ரஜினிகாந்த் படத்தில் நிறையாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் அதில் குறைவான வருமானம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதைத்தான் நம்ம தோல்வி படம் அப்படின்னு தமிழ் சினிமாவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரஜினிகாந்த் இணையாக அந்த காலகட்டத்தில் வந்த நிறைய நடிகர்கள் நிறைய தோல்வி படங்களை கொடுத்து அவங்க ஃபீல்டை விட்டு போயிட்டாங்க நிறைய பேர். ஆனால் இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் நிலைச்சி 2024 2025 பொங்கலுக்கு ஒரு ரிலீஸ் ஆகிற மாதிரி பொங்கல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு நடிகர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த துறையில் புதியவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுவார். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹிட் டைரக்டர் மட்டும்தான் படம் பண்ணுவாங்க. இல்லை சில அனுபவமிக்க ஒரு 10-15 படங்களுக்கு பண்ணவங்களுக்கு தான் ஒரு படத்தை திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் உடைச்சி ஒரு படம் பண்ணியிருந்தாலுமே அதனுடைய கதைக்களம் என்ன, அந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு படம் 2 படம் பண்ண நிறைய டேரக்டருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது புதிதாக வருகிற புது இயக்குநர்களுக்கு நல்ல இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இதில் உள்ள இயக்குநர்களுக்கு அவர் நல்ல வாய்ப்பு கொடுத்து தனக்கான பேரையும் அவர் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். ரஜினிகாந்த் ஒரு கன்னடர், அவர் தமிழர் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லி பார்த்தாங்க. அது இப்போ அவர் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறதுனால அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டு கிடையாது. ரஜினிகாந்த் பிரபலமாக தொடங்கின உடனே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் பட்டதுக்காரமே அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு உயரத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போயே இந்த குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டது. இவர் ஒரு தமிழர் இல்லை, ஒரு தமிழில் ஒரு கன்னடரை நம்ம இந்த அளவு கொண்டாடுறோமே அப்படிங்கிற ஒரு டாக் தமிழ்நாட்டில் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. அதை அவர் ஒவ்வொரு படத்துலையுமே நான் ஒரு இந்தியன், நான் எல்லாருக்குமான அப்படிங்கிறதையும் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார். இருந்தாலுமே அவர் தமிழ் மக்கள் அவரை புறக்கணிக்கலை, அவரை ரசிக்கத்தான் செஞ்சாங்க, அவரை முழு மனதாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உயரம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக கடுமையாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் மிக கடுமையான உச்சக்கட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி அவரை தாக்கியிருப்பார் வார்த்தைகளால்.
அதெல்லாம் முறியடித்து இப்போது சீமான் அவர்களே ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்து வாழ்த்து பெற்ற மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய நிலைமை வந்து இன்னும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் தமிழ் ரசிகர் மத்தியிலும் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து காட்டிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவர் பணியாற்றிய அவர் சார்ந்த துறையில் அவர் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக பணியாற்றினாரோ அது மாதிரி நாமளும் முயற்சித்தால் நாம் சார்ந்த துறையிலும் நம்ம மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் என்பது வந்து நிச்சயமான உண்மை, நிதர்சனமான உண்மையும் கூட. வாழ்வில் முன்னேற துடிப்பவருக்கு ரஜினிகாந்த் வந்து ஒரு முன்னுதாரணமாகத்தான் திகழ்கிறார். அது மட்டுமல்லாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த வயதிலையுமே வந்து இவ்வளோ ஒரு இளமையாக துடிப்போ இருக்கிற மாதிரியான திரைப்படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் வந்து மேன்மேலும் வரணும், இன்னும் நிறைய திரைப்படங்கள் வரணும். தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கிறான திரைப்படங்கள் இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உருவாக்கணும். புதிய புதிய இயக்குநர்களுக்கு அவர் இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோளாகவும் நம்மளுடைய ஒரு ஆர்வமாகவும் வைக்கிறோம் இந்த இதில் மூலியமாக. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு மிக ஹிட் திரைப்படத்தை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஓரம் கட்டிட்டாங்க, ரஜினிகாந்த் அவ்வளோதான், அவருடைய சினிமா லைஃப் வந்து முடிஞ்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சந்திரமுகி அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யானை இல்லை, நான் விழுந்த உடனே எந்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுக்கு, நான் வந்து குதிரை, விழுந்த அடுத்த செகண்டே எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு தன்னுடைய வெற்றியை நிரூபிச்சுட்டு அவர் வந்து அதை சொன்னார். இதை வந்து நீங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, தோல்வியில் தோண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கெலாம் இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணி அவங்க எந்திரிச்சு மேலும் தொடரணும், இந்த வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக கூட நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் பழைய திரைப்படங்கள் அவர் நடித்த நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனான கருத்துக்களையும் ஒரு தத்துவம் சார்ந்த கருத்துக்கள் மாதிரியும் நிறையா சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவரோட இன்ட்ரடக்ஷன் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மாசாக ரொம்ப ஹிட்டாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு தேவையான சமூக இழிவுகளை குற்றச்சாட்டியான மாதிரியான நிறைய பாடல்கள் வந்து அவருடைய இசையில் அவருடைய நடிப்பில் நல்ல இசையமைப்பாளர்களால் தேர்ந்த இயக்குநர்களால் படம் பண்ணி அது வந்து அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சாங் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கும். அத்தகைய சிறப்புமிக்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மென்மேலும் திரைத்துறைக்கு நல்ல சாதனைகள் புரியணும். அவர் இன்னும் நீண்ட காலம் நம்மளோட இருந்து நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுக்கணும். இந்த டிசம்பர் 12 அவருடைய பிறந்த நாளில் இந்த காணொலியை நாம் வெளியிடுவதில் மிக மகிழ்ச்சி. நன்றி.